ஸோ ஹே கைஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து சோனியமில் வந்து பார்த்தீங்கன்னா சோனியம் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் வரைக்கும் போக போகுது. ஸோ அந்த ஈவெண்ட் நமக்கு என்ன கிடைக்க போகுது, இது எப்படிலாம் பண்ணலாங்க வந்து பார்த்தா அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சோனியம் டாஸ்க் வந்து ஆள் நிறைய பேர் பண்ணியிருப்போம், நிறைய செலவும் பண்ணியிருப்போம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு $3 to $4 அதாவது தான் செலவு பண்ணுற மாதிரி கூட இருக்கும் ஒரு சீசனுக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது வந்து 18 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஃபண்டும் வேணும், வேணால் ஸ்வாப்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டாஸ்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நியூ யூசர்ஸ் இது பண்ணாதீங்க. ஏன்னா வந்து ஓல்டு யூசர்ஸ் வந்து 1 இயராக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி நிற்பாங்க. ஸோ கொஞ்சம் பேட்சஸும் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து தைரியமாக பண்ணலாம். ஸோ நியூ யூசர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னு ரிஸ்க் தான், அதனால நான் வந்து சொல்லிடுறேன் நான். ஸோ இதில் பார்த்து எப்படி பார்த்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த பார்த்து நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தா முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸ் கன்வீனியன்ஸ் பொறுத்தல. ஸோ அங்கே போய் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஸோ டெலிகிராம் சேனல் கொடுத்துருங்க. ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் மைசஸ் இல்லைனா வந்து OKX வாலெட். ஸோ நான் OKX வாலெட் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் நான். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்து உங்களோட கரண்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ சீசன் 1 ஸ்கோர் போட்டிருக்கும். ஸோ பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 30 அது கீழே தான் இருக்கும். இதுக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து சில NFTஸ்லாம் எடுத்துருப்பீங்க. நான் அது முன்னாடி போட வீடியோஸ்லாம் பார்த்தா நிறைய NFTs வச்சிருப்பீங்களா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 30 ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. இதுவே புதுசாக பண்ணுறவங்க மேபி 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ புதுசாக பண்ணுறவங்க தெரிஞ்சு பண்ண வேணாம் தான் நான் சொல்லுவேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்கோர் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ மெயினான கான்செப்ட் எதுனா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 9 சீசன் வச்சுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சீசனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 மாதம் போகும். ஸோ மொத்தமாக 9 மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஈவெண்ட் என்ன பண்ணுறீங்க, இங்கே ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்காங்களே, இந்த ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு கோடு மாதிரி சின்னதாக போட்டிருக்கும் இந்த பாரில். ஸோ அது 80. நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்டாக நீங்கள் எடுத்தாகணும். ஸோ 80 பாயிண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 1க்கான பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து 1 மந்த்துக்குள்ளே எடுத்து ஆகணும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசன் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்களே. ஸோ 25 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஓகே, இது எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கோர் எப்படிலாம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹவு இட்ஸ் ஒர்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் போனால் டீட்டெயிலாகவே வந்து கொடுத்துருப்பாங்க. நான் எல்லாரும் பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ஸோ என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருக்கும் வந்து 30 பாயிண்ட் அது கீழே கொடுத்துருவாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுக்கிற NFTs வந்து NFTலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு NFTக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது. இதெல்லாம் அந்த ரோபோட் NFTலாம் இருந்துச்சு, நல்லா நம்ம மின் பண்ணோம். ஸோ அதுக்கெல்லாம் 4 ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த NFT வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே தான் நம்ம கிட்டே இருக்காது. ஸோ மாதத்துக்கு ஒரு டைம், அது ஒரு சீசன் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுவாங்க. இப்போ 44 இருக்குதுல, அது 40 நாள் நம்ம வெளியே வச்சிருக்கோம், அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. சில இதை நம்ம வச்சிருக்க ஸ்கோர் ஏறல, மேபி அதை பக்காக இருக்கும், அது கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. ஸோ NFT பாயிண்ட்ஸ் இதுதான். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க, பட் நம்ம அதிகமாக எடுக்க வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் நம்ம கொடுத்துற டாஸ்க் என்னென்னா, நம்ம டெய்லி டிரான்சாக்ஷன் ஒன்று பண்ணணும். இங்கே நீங்கள் வந்து கேலண்டர் மாதிரி இங்கே இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கேலண்டரில் இப்போ நம்ம 30ல் இருக்கேன் நான். ஸோ ஒரு மாதிரி லைட் ஷேடாக இருக்கா அப்படின்னா நான் அதுவும் பண்ணல. ஆனால் ஃப்ரைடே 29 நான் பண்ணியிருக்கேன், பிளாக்காக இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒன்று டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணணும். ஒன்று ஸ்வாப்பாக இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது. சென்ட் பண்ணால் அது கணக்கு வருமா தெரில. நான் வந்து ஸ்வாப் தான் பண்ணுறேன். ஏன்னா ஸ்வாப்புக்கு அது ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்கு நான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எனக்கு இந்த டாஸ்க்குக்கு ஒரு ஸ்வாப் பண்ணேன் நான் இந்த ஸ்வாப்பில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 2 பண்ண 4 பாயிண்ட்டாக வந்திருக்கு. அந்த மாதிரி எல்லா டைம் கொடுப்பாங்களே தெரியல, நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை தவிர்த்து வேறு எப்படியான பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலான்னா, ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா வந்து போனஸ் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இல்லை அந்த யூனிசெஃப் டாஸ்க் வந்துச்சு. ஸோ போனஸ் டாஸ்க் வந்து என்ன கேட்டிங்கன்னா, இதில் கொடுத்துருக்க ஸ்பெஷல் டாஸ்க்கு அங்கே டைமிங் கொடுத்துருவாங்க, செப்டம்பர் 11 வந்து கம்ப்ளீட் பண்ணி ஆகணுன்ட்டு. ஸோ யூனிசெஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்வாப் பண்ணி ஆகணும். ஸோ 10 ஸ்வாப் வந்து ஈஸி தான், ஒன்றும் அந்த ஃபீயும் போகலை. ஸோ அது மாதிரி 2 முடிச்சிட்டேன் நான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக முடிச்சுன்னா 15 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவர் ஒன், பட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சில ஸ்டேக்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போனஸ் பண்ணி எடுத்துறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் இதோ ட்ரை வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து நம்ம அது முன்னாடி எடுத்துலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்தா கேல்சி டாஸ்க். ஸோ கேல்சி டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, உள்ள சும்மா கேஸ் ஃபீ மட்டும் தான் போகும். ஓகேவா. இல்லை இருக்கிற டாஸ்க் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் 7 பாயிண்ட் கொடுக்குறாங்க. ஸோ கம்ப்ளீட் 5 டாஸ்க் அண்ட் மெயின்டைன் NFT கொடுத்துருக்கல. ஸோ அதான் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் நம்ம கேஸ் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் டாஸ்க்கான லிங்க் நான் வந்து கொடுக்குறேன், ஜஸ்ட் அது காப்பி பண்ணி நீங்கள் மைசஸில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேஜ் வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சீசன் 1 வந்திருக்கும். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இல்லை சிம்பிள் டாஸ்க் தான். ஸோ லைக் பண்ணி ரிட்வீட் பண்ணுறது, அந்த பேஜுக்கு போய்ட்டு பேக் வருது. ஸோ அது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் வின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து கிளைம் NFT கேட்கும். ஸோ இந்த NFT கிளைம் பண்ணுறதுக்கு உங்கள் சோனியம் செயினில் இருக்க கொஞ்சம் ஃபண்டு போகும் பாருங்கள். சோனியம் செயினில் இருக்கிற ஃபண்டு தான் இது. ஸோ அது கம்மி தான், ஒரு $0.1 அது கீழே தான் வரும். ஸோ நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன் நான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கேஸ் ஃபீ மட்டும் கொடுத்துருக்காங்க. கேஸ் ஃபீ மட்டும் பண்ணல, அதுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அண்டு இப்போ டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆச்சா பார்த்தீங்கன்னா அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, மேபி டைம் ஆகலாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ரைட், இப்போ வந்து பார்த்தா நம்ம வந்து யூனிஷாப்பில் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்வாப் மட்டும் பண்ணிட்டு வந்து நமக்கு எவ்வளோ பாயிண்ட் வருது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லான்ச் ஆப் கொடுத்துக்கோங்க. ஸோ லான்ச் ஆப் கொடுத்துட்டு உங்களோட நெட்ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ என் நெட்ஒர்க்லாம் வந்து கொடுத்துக்கிட்டேன், சோனியம் கொடுத்துக்கிட்டேன் நான். ரைட், நம்மள்கிட்ட ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கம்மியாக தான் நான் வந்து பே பண்ண போகிறேன். ஸோ $0.2 இது அதிகமாக பண்ணலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் கம்மியாகவே பண்ணிக்கலாம். நான் ரிவ்யூ கொடுத்துட்டு ஒரு இது மட்டும் கொடுத்துக்கிறேன்.
ஸோ லோ பேலன்ஸ் காட்டுதா, இன்னும் கொஞ்சம் ஏற்றிக்க வேண்டியதான். ஓகே, அதே பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க வந்து பாருங்கள். ஃபீ ரொம்ப கம்மி தான், 0.0008. ஸோ அவ்வளோதான் போகுது. ஸோ டிரான்சாக்ஷன், கேஸ் ஃபீ இந்த மாதிரி 2 சேர்த்து கணக்கு பண்ண நினைக்கிறேன். ஓகே, இப்போ எவ்வளோ பாயிண்ட் இருக்குது நம்ம போய் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 36 இருக்குது. ஸோ எனக்கு நேற்று வந்து 2 பாயிண்ட் இருந்துச்சு, பட் இப்போ ஒரு பாயிண்ட்டாக தான் ஏறுது. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு ஏறுதுன்ட்டு. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 டிரான்சாக்ஷன் முடிச்சா நான் ஒரு 10 நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் நான். ஸோ கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து 15 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. அப்போ 4 பாயிண்ட் தான் போல். ஸோ இப்போ 4 பாயிண்ட் தான் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. எப்படி பாயிண்ட் கணக்கு பண்ணுறாங்க தெரில. ஸோ நீங்கள் டெய்லி ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க. ஸோ டெய்லி ட்ரான்சாக்ஷனுக்கு தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகமாக வரும். யூனிக் ட்ரான்சாக்ஷன் தான் செக் பண்ணுற மாதிரி, யூனிக் ஐடி ஆக்டிவிட்டீஸ் தான். ஓகே, ஸோ அதனால் நம்ம ஸ்ட்ரீக்கும் இருக்குது. ஸோ டெய்லி லாங்கோ ஸ்ட்ரீக். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரீக்கும் கரெக்டாக பார்த்து பண்ணினே வரும். ஸோ டெய்லியும் ஒன்று பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் கொஞ்சம் எதுவுமே கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் 55 வந்துட்டேன். ஓகேவா, இன்னும் 25 தான். அந்த 25 பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா அந்த கேலக்ஸி டாஸ்கில் எனக்கு ஒரு 7 பாயிண்ட் வந்துடுதா. ரைட், அப்போ நம்ம வந்து ஈஸியாக வந்து 18 பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. ஸோ NFT வச்சுக்கிறவங்க பெஸ்ட்டு. அண்ட் சில பேர் லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது அதெல்லாம் வந்து கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த எவர்மூன் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இதை அவாய்ட் பண்ண சொல்லிவிடுவேன் நான். ஸோ மோஸ்ட்லி இது ஈஸி. அண்ட் கேலக்ஸி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லி ட்ரான்சாக்ஷன் மட்டும் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா 80 பாயிண்ட் வந்து எடுத்துலாம். ஸோ அந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சொல்ல மாட்டேன். இங்கே வந்து பாருங்களேன், இந்த டாஸ்க் இருக்குல்ல, இந்த போனஸ் டாஸ்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆகஸ்ட் 28 செப்டம்பர் 11 அதுக்குள்ளே நீங்கள் முடிச்சாங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயின் 2 வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது டைம் கொடுத்துருவாங்க பாருங்கள், 11 to 18. ஸோ அப்போ ஓப்பன் ஆகும். அது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஏறாது. ஸோ அது வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம கேலக்ஸி டாஸ்க் முடிச்சோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் 18 to 25 தான். ஓகேவா, ஸோ அது அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ முடிச்சு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ரைட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மாதம் போனஸ் டாஸ்க்கு மாறினே இருக்கும். ஸோ என்ன டாஸ்க் போடுறதோ நான் கம்ப்ளீட் பண்ணுற வழி நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா அது எக்ஸாக்டாக எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளும் நிறையா பண்ணியிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம், நிறையா 150 நாள் கிட்ட செலவும் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த பேட்சுக்கெலாம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ இப்போ 9 சீசன் 9 மாதம் போகும். அதுக்கப்புறம் தான் தெரியுமா, இல்லை நடுவில் எதுவும் கொண்டு வர போகிறான்னா கண்டிப்பாக 9 மாதம் இழுத்துட்டு போய்ட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப இழுத்தடிக்கிறானா கொஞ்சம் கண்டிப்பாக கொடுப்பான், அந்த மாதிரிலாம் வந்து நம்பிக்கை இருக்குது தான். ஸோ பார்ப்போம் என்ன வருதா இல்லையான்ட்டு. நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நியூ யூசர்ஸ் பண்ண வேணாம், அது உங்கள் விருப்பம். ஏன்னா வந்து ஓல்டு யூசர் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க, நிறைய செலவு பண்ணியிருப்பீங்க, அவங்க இந்த மாதிரி டாஸ்க் பண்ணிக்குவாங்க. ஓகேவா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இவ்வளோ தான் உங்களோட விஷயம். இந்த மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சந்திப்போம். ஸ்டே டியூன். பாய்.